கேட்கிறாரு. ஏற்கனவே மகப்பேறு நிலையத்துக்கு அந்த அம்மாவோட பேர் வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க முத்துலட்சுமி ரெட்டி பேரை வைக்கணும்னு அவர் சொல்றாரு. கிராமம் வந்து சின்ன கிராமம் தோழர். இப்ப அமைச்சிருக்கிறது தான் மிகச்சிறந்த இது. அதே மாதிரிதான் இந்த பேருந்து நிலையத்தையும் மக்கள் நலன் கருதி தான் இவர் சொல்றாரு. 70% முடிஞ்சிருந்தா எப்படி உங்களுக்கு அந்த வடிவமைப்பு வந்திருக்கும்? உதயசூரியன் வடிவமைப்பு அவர் விமர்சனம் இவர் என்ன எடுத்து போட்டிருக்காரு. இது அதை சொல்லி இவர் வசூல் பண்ணி புதுசா கார் வாங்கியிருக்கதா தான் இன்னைக்கு பரவலான செய்தி. சிவகங்கை மாவட்டத்தில் சொல்றாரு, அவர் கிராமத்துல இருந்து ஏதாவது எடுத்துட்டு வந்தாரா சென்னைக்கு வரையில? இல்ல கைல்வெளி அப்பா அவங்க துணைவியாரோட அப்பா வீட்டு காசுகள் எதுவும் எடுத்து இந்த மக்களுக்கு எதுவும் சேவை செஞ்சாரா? இல்ல எந்த தலைவே அப்படி செஞ்சிருக்கான்? இவரை உசுன்னா ஓடி போயிடுவார். சரிங்களா? இவர் ஒன்றும் அவ்வளவு இல்லை. வெளிச்சத்தை கண்டா விட்டில் பூச்சி போய் பாய் பாருங்க. நம்ம இதுகள்ல பழமொழி சொல்லுவோம் இந்த பக்கங்கள்ல. கண்டிப்பா ஒரு வெளிச்சம் பளிச்சுன்னு ஏதோ ஒரு மீடியா வெளிச்சம் அவர்கிட்ட இருக்கு. ஆனா இதுக்கு கருத்து சொல்ற சீமான் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அது அவனுடைய காசு, அவனுக்கு தேவைப்படும். அவன் கல்யாணம் பண்ணுவான், வீடு கட்டுவான், எதை வேணாலும் பண்ணுவான். அந்த காசை நீ வந்து தராம நீ பிடிச்சு வச்சிருக்கிற, நீ யாரு அவன் காசை பிடிக்கிறதுக்குன்ட்டு திமுக அரசை பார்த்து கேட்கிறாரு. நம்மை போன்றவர்களுக்கு விமர்சனமே தேவையில்லை. அவங்களே அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க மொத்தத்தில். அது நடந்துரும் தோழர். உறுதியா நீங்க விரைவில் எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி திருச்சியில ஒரு கடையில போய் இவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்கல அடிச்சு காவல்துறை இழுத்துட்டு வந்தாங்க, கைது பண்ணாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடியே 4 ஆண்டுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்ப சிறையில இருக்கையில நம்மை போன்ற உறவுகளுக்கு எல்லாம் போன் பண்ணி மற்ற தோழமை அமைப்புகள்கிட்ட கெஞ்சிருக்காரு. இந்து முன்னணி அர்ஜுன் சம்பத் பேசினப்ப அவங்களுக்கு அவங்க பாசையில ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து திரும்ப ஆடியோ போட வச்சாங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வீடியோவோட வெளியே வந்துச்சு. அமைப்பாய் திரளோன் புத்தகத்தை கொடுத்து ரூம்ல படிக்க சொல்லிட்டு வெளியில கூட்டின்னு வராங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா தோழர், அமைப்பா திரளோன் புத்தகம் கண்டிப்பா படிப்பார் அவரு. இன்னும் ஓரிரு நாட்கள்ல படிச்சிருவாப்புல சாட்டை. ஏன்னா சாதி திமுக பேசக்கூடாது தோழர். அடிச்சு விரட்டி விட்டாங்க தோழர். ஏன் பொங்கி எழுந்து அடிச்சு விளக்கமாத்த வச்சு அடிச்சே விரட்டி விட்டாங்க தோழர். ஏன்னா ஏகப்பட்ட நாம் தமிழர் மக்கள் அதுல வந்து ரொம்ப மனசு புண்பட்டு போயிட்டாங்க. இவர் இப்படியே சாதிய வன்மத்தோட தொடர்ச்சியா பேசிக்கிருக்காரு, இதை கலந்தெறியணும் அப்படின்னு கேள்வி கேட்டா அவன் கட்சியை விட்டு விலக்கிடுவான். இளைய சூரியன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து இளைய சூரியன் சார்பாக பல்வேறு செய்திகளை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றும் மாத்து ராஜ்குமார் எனும் அருமை தோழர், தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் சீரிய இடதுசாரி சிந்தனையாளரும், ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கு நசுக்கப்பட்டாலும் அவர்களுக்காக தன்னுடைய முதல் குரலை பதிவிடக்கூடிய போராளியாக இயங்கக்கூடிய அருமை சகோதரர் ராஜ்குமார் அவர்களை நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம் தோழர். இளைய சூரியன் இணைப்பில் வந்ததுக்கு உறவுகள் அத்தனை பேருக்கும் இனிய பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிங்க தோழர். புதிய பேருந்து நிலையம் திறந்திருக்காங்க. நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து தோழர்களை நீங்க கூட்டிக்கிட்டு போகும் போதெல்லாம் கூட எவ்வளவு சிரமத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கோன்றத நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரீங்க. தாம்பரத்துக்கு கோயம்பேட்டுல இருந்து வந்து சேர்றதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆகும்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க. இப்போ இந்த பேருந்து நிலையத்தை திறந்ததே வந்து தென் மாவட்டத்துல இருக்கிற மக்களுக்கு தான் பயனுள்ளதா இருக்குது ஏறத்தாழ, இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த பேருந்து நிலையம் வந்து அங்க கட்டி இருக்க கூடாதுன்ட்டு பல்வேறு கருத்துக்கள் வருது. ஏன்னா சென்னையில இருந்து வரவனுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு. கூடுதலா சீமான் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் பேருந்து நிலையத்துக்கு எதுக்கு கலைஞர் பேர் வைக்கணும், வேற பேரே இல்லையான்னு கேக்குறாரு. இத பத்தி உங்களுக்கு கருத்து நாங்க தொடர். அதிபருக்கு அறிவு இல்ல தோழர். அதிபருக்கு வேலையே வந்து எங்கே கமிஷன் கிடைக்கும், எதுல பொருளாதாரம் எடுக்கலாம், எதை விமர்சனம் பண்ணணும்னு புத்திசாலித்தனமாவே பேச மாட்டார். அடிப்படையே அறிவில்லாத ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அது நாம் தமிழர்ல தான் அதிபராத்தான் இருக்க முடியும். ஏன்னா பல்வேறு சிறந்த ஆளுமைகளை கலட்டி விடுறாரு. இப்ப கேள்வி கேட்கிறவங்கள அதை நீங்க விளங்கிக்கிறணும். இன்னைக்கு நம்மளை கேலி கூத்தா ஆக்குற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கேவலமான கேள்வியை கேட்கிறாரு. ஏற்கனவே மகப்பேறு நிலையத்துக்கு அந்த அம்மாவோட பேர் வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க முத்துலட்சுமி மகப்பேறு மருத்துவமனை கலைஞரே வச்சிருக்காரு. அத ஐயா முத்தமிழ் அறிஞர் வந்து இதெல்லாம் நினைக்கிறதுக்கு முன்னாடியே பிறக்கிறதுக்கு முன்னாடியே வச்சிருந்திருப்பாரு. இவரோட வயசு காலங்களுக்கு இன்னும் தெரியல. இவரு ஐயாவோட அருமை பெருமை தெரியல. முத்தமிழ் அறிஞருடைய கொஞ்சம் கூட அவரோட செயல்பாடு தெரியாமத்தான் அவர் பேசிக்கிருக்காரு. அவர் இன்னைக்கு இடஒதுக்கீடா இருந்தாலும் சரி, பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கையில அதுல மக்களுக்கு போய் சேரணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா இவர் இன்னைக்கு தன்னுடைய
சுயநலத்துக்காகவும் தன் வயிறு வளர்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி செயல்பாடுகளை பொது விமர்சனங்களை விமர்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப கூட சமீபத்துல நம்ம பேருந்து நிலையத்தை விமர்சித்ததோட அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு மைதானம் அமைச்சாங்க. அதுக்கு எதிர்ப்பு அதுக்கு சொல்றாரு. தெரிவிச்சுக்கலாம். இப்போ ஜல்லிக்கட்டு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாழ்ந்தது, தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு நீங்கெல்லாம் வந்து போற்றி புகழக்கூடிய அளவுல இருக்குது. மெரினாவெல்லாம் நீங்கெல்லாம் எவ்வளவு தோழர்கள் கூட்டிட்டு போயிட்டு பண்ணீங்கன்றது நான்லாம் பார்த்தவன். இளத்தோழர் இவர் அந்த களத்துக்கு ஒரு நாளாவது வந்திருப்பாரா? அங்க ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மையில மரங்கள்ல கட்டமைச்சாங்க. அது சரிஞ்சு விழுந்தாலே பல உயிர்கள் போயிடும். அது போக மாடு ஓடி போகையில வேடிக்கை பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு சேதம் நிறைய விளையும். கிராமம் சின்ன கிராமம் தோழர். இப்ப அமைச்சிருக்கிறது தான் மிகச்சிறந்த இது. அதே மாதிரிதான் இந்த பேருந்து நிலையத்தையும் மக்கள் நலன் கருதி தான் இவர் சொல்றாரு. 70% முடிஞ்சிருந்தா எப்படி உங்களுக்கு அந்த வடிவமைப்பு வந்திருக்கும்? கூடுதலா இன்னொரு தகவலும் சொல்றாரு. 70% வந்து அதிமுக ஆட்சியிலேயே அமைஞ்சிருச்சு. போற போக்குல இந்த விஷம இதைய தூவுறாரு. அப்போ 70% வடிவமைச்சிட்டு இருந்தா அதிமுக காரங்க, அப்ப அதிமுகவே உதயசூரியன் ஷேப்ல அந்த பஸ் ஸ்டாண்ட கட்டிட்டாங்களான்னு உங்களை நான் கேக்குறேன். நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல, அது சிரிக்கிற மாதிரிதான் இருக்கு. அவரோட கேலி கூத்தாத்தான் இருக்கு. இவங்க 3 ஆண்டுக்குள்ள மிக விரைவா தான் அந்த வேலையை முடிச்சிருக்காங்க. இத பாராட்டணுமே தெரிய இவர் அதிமுகவோட அடிவருடியா இருக்காரு. அவர் பழனிசாமியை சித்தப்பான்றது, சசிகலாவை அம்மா சித்தின்றதும், அது என்ன சொல்றது, நம்ம இபிஎஸ் ஓபிஎஸ் மாமான்றதும் சித்தப்பான் இப்படி உறவு முறை சொல்றதுனால அவருக்கு அங்க ஏறுன்னு இவர் இலை மலர்ந்தா ஈழ மலரும் பிரச்சாரம் பண்ணவர் தானே அந்த அம்மா இருக்க காலங்கள்ல. அதனால திமுக பார்க்கல விமர்சனம் தான் பண்ணுவாரு. இடையில இப்ப கூட நம்ம சின்னவர்ல இருந்து பெரியவர் புகழ்ந்து பேசினார். என்ன காரணம்? இந்த விஜயலட்சுமி பிரச்சனையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவருக்கு எது எப்ப தேவையோ அந்த நேரம் அவங்களுடைய காலை பிடிக்கிறது இவரோட நோக்கம், அவருடைய கொள்கையா வச்சிருக்காரு. இவரை நம்ம பெருசா பார்க்க வேண்டியது இல்லை தோழர். இவர் வயிறு வளர்க்கிற ஜீவன். மற்றவங்களை சுரண்டி தன்னுடைய வயிறு வளர்க்கிற ஜீவனாத்தான் அவரை பார்க்கணுமே ஒழிய இவர் ஒரு கொள்கையாளரா பார்க்க கூடாது. ஏன்னா நம்மள்ட இருந்து வளர்ந்து போனவர் தான், திராவிட கழகங்கள்ல இருந்து வளர்ந்து போனவர் தான். அங்க போய் இப்ப மாறி சங்கியா மாறிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு RSS பிஜேபியோட கைக்கூலியா இருக்கிறதுனால இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணாதான் அவருக்கு வயிறு வளர்க்க முடியும். அப்பதான் அவர் இன்னைக்கு நடந்த புயல்ல கூட, மழை வெள்ளத்துல கூட வசூல் பண்ணி தான் ஒரு கார் வாங்கியிருக்காருன்னு பெரிய விமர்சனமா இருக்கு. இவருக்கு எங்கெங்க மழை வருதோ அவருக்கு வருமானம் வருது. மக்கள்கிட்ட திரள் நிதி கேட்டு வசூல் போடுறவர் தான். இது தொடர்ச்சியா பண்ணிக்கிருக்காரு. இவரை நம்ம கடந்து போகணுமே ஒழிய இவரை ஒரு ஆளாவே மதிக்க கூடாது. நாம் தமிழர்ல இருக்க கட்சி உறவுகளே இவர் இப்பதான் இவரோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. நிறைய பேர் வெளியேறிக்கிருக்காங்க. கண்டிப்பா. இப்போ அவர் கேக்குறாரு, நிர்மலா சீதாராமனை உங்க வீட்டு பணமா தர போறீங்க, மக்களுக்கு தானே தர போறீங்க. நிர்மலா சீதாராமனை அப்படி கேட்டீங்களா? இவருக்கு பொங்கிக்கிட்டு வருது. ஏன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சங்கி தானே தோழர். அதுல ஒரு உள்கருத்தை நம்ம புரியணும். அவர் அவருடைய சுயநலத்துக்காக பேசினாலும் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் கேட்டது பேரிடரோட நிதி. நம்ம கட்டக்கூடிய ஜிஎஸ்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளா 1,27,000 கோடி என்னமோ நம்ம தமிழ்நாட்டில இருந்து வரியா கட்டியிருக்கோம் மத்திய ஒன்றிய அரசுக்கு. அதனால நமக்கு வர வேண்டிய பங்கைத்தான் கேட்டமே ஒழிய அந்த அம்மாட்ட இனாம் கேட்கல. நம்ம சின்னவர் கேட்டு அரசு அதிகாரத்துல இருக்கிறதுனால ஆட்சி திமுக ஆட்சியா நடக்கிறதுனால அவங்கதான் கேட்க முடியும். இவரால கேட்க முடியுமா? இவர் தன்னுடைய சுயநலத்துக்கு தான் கேட்க. இங்க பேரிடர் நடந்திருக்கு தோழர். சென்னை முழுவதும் வெள்ளம். எவ்வளவு மக்கள் பாதிச்சிருக்காங்க. இவர் சென்னையில இருக்காரா வேற எங்கேயும் இருக்காரான்னு தெரியல. அதே திருநெல்வேலி தூத்துக்குடியில எவ்வளவு வெள்ளம், மக்கள் எவ்வளவு பேரிழப்பை சந்திச்சிருக்காங்க. இவர் என்ன எடுத்து போட்டிருக்காரு? இது அதை சொல்லி இவர் வசூல் பண்ணி புதுசா கார் வாங்கியிருக்கதா தான் இன்னைக்கு பரவலான செய்தி. அப்ப இவர் உங்க அப்பா வீட்டு காசா கேட்குற. இவர் உங்க அப்பா வீட்டு காசை எதுலையுமே போடலையே. சிவகங்கை மாவட்டத்துல சொல்றாரு அவர் கிராமத்துல இருந்து ஏதாவது எடுத்துட்டு வந்தாரா சென்னைக்கு வரையில? இல்ல கயல்விழி அப்பா அவங்க துணைவியாரோட அப்பா வீட்டு காசுகள்ல எதுவும் எடுத்து இந்த மக்களுக்கு எதுவும் சேவை செஞ்சாரா? இல்ல எந்த தலைவன் அப்படி செஞ்சிருக்கான்? நம்மளுடைய வரிப்பணத்துல அரசு நலத்திட்டங்கள் வழங்கத்தான் முடியும். அது மக்களுக்கான பயனுள்ள திட்டமா தானே இருக்கு. அதை விமர்சிக்கிறதுல உனக்கு எதுவும் கட்டிங் வரலையா? இப்ப தலைவர் பன்னாட்டு நிறுவனங்களுடைய முதலீடை இழுத்தாங்க, அதை கூட விமர்சிக்கிறான். எப்படி இந்த அதிபர் அதை கூட விமர்சிக்கிறான். ஏன்னா என்னைய கேட்காம என் நிலத்துல நீ இது வச்சிருவியா, நிர்வாகம் வச்சிருவியா, ஒரு தொழில் நிறுவிடுவியா அப்படின்னா அப்ப முதலாளிகளை மிரட்டுறியா? என்ன தோரண ஒரு ரவுடித்தனத்தை இது பண்றியா? இப்ப RSS காரன் பிஜேபி காரன் செய்யற வேலையை நீயும் தொடர்ச்சியா செய்ய பாக்குற. திமுக காரங்களை மிரட்டுறாரா இல்ல இந்த அரசியை மிரட்டுறாரான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. தொழில் முதலீட்டாளர்களை மட்டும் இவன் மிரட்டல, கட்டிங் தரலையன்றதுனால இந்த அரசியை அச்சுறுத்துற மாதிரி இருக்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்கய்யா, இவருக்கு இந்த அரசு அச்சுறுத்துறதுக்கு ஒரு நூல் கூட தகுதி கிடையாது. அதுக்கான தைரியமான ஆம்பளையும் கிடையாது. இவர்
அதிபர் வந்து மிகச் சாதாரண ஆள். எங்க உறவுகள்ல அடிக்கடி சொல்லுவோம். இவர உஸ்ஸுன்னா ஓடி போயிருவாரு. சரிங்களா? இவர் ஒண்ணும் அவ்வளவு இல்ல. வெளிச்சத்த கண்டா விட்டில் பூச்சி போய் பாயும் பாருங்க. நம்ம இதுகள்ல பழமொழி சொல்லுவோம். இந்த பக்கங்கள்ல. கண்டிப்பா. ஆமா. ஒரு வெளிச்சம் பளிச்சுன்னு ஏதோ ஒரு மீடியா காணல் வெளிச்சம் நீர். அவர்கிட்ட இருக்கு. கானல் நீர் காணல் ஒரு நீர் பகுதி. மாதிரி காணாத போயிட்டோம்னு சொல்ல வர்றீங்க. ஆமா. கானல் நீர் ஒரு பகுதி. இந்த வெளிச்சம் விட்டில் பூச்சினா நம்ம டியூப் லைட் வெளிச்சம், இந்த மாரி மழைக்காலங்கள்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் தெரியும். ஊடக வெளிச்சம். இவரோட பேச்சுல மயங்கி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமா சரிஞ்சுகிட்டு இருக்காங்க. இது ஒரு காலகட்டத்தில இப்ப ஏகப்பட்ட பேர இவர் காய அடிச்சுட்டாரு ஆல்ரெடி. இவருக்காக பொருளாதாரத்த இழந்தவங்க, தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் இவரோட தொடர்ச்சியா நாம் தமிழர்ல பயணிச்ச எல்லாருமே வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இப்ப முதற்கொண்டு கடைசியா ராம் நாட்லயும், விழுப்புரத்திலயும் கடினமா உழைத்த தோழர்கள் வெளியேறிருக்காங்க. கோவையில ஒருத்தர் வெளியேறினவர் விமர்சனம் வச்சத பார்த்திருப்பீங்க. 13 கண்டிப்பா. லட்சம், 15 லட்சம் இழந்த டைமனா, இன்னொருத்தரு வெற்றி குமரன், மதுரையைச் சேர்ந்தவரு. அவர்லாம் நீண்ட காலமா இதுல நெறைய நாம் தமிழர்ல பொருளாதாரத்த இழந்திருக்காரு. இப்ப அவரையும் தனிமைப்படுத்தியிருக்காங்க. இந்த மாரி நெறைய உழைச்சவங்கள வெளியேத்திருவாங்க. தோழர் அனுப்பியிருந்தாரு, நான் பார்த்தேன். சாட்டை துரைமுருகனை வந்து வெளியேற சொல்லியிருக்காரு. அண்ணன் திருமாவளவனை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கான். ஆமா, ஆமா. விமர்சிட்டுட்டு அந்த எதிர்ப்பு அதிகமாகுதுன்னும் போது கட்சியில இருந்து வெளியேறிடு. இல்ல தோழர், சாட்டை திருமணம் வெளியேத்துனா, நம்ம அதிபருடைய நம்ம நிறைய தோழர் வண்டவாளங்கள் அதர்ம மனோஜ் அனுப்பிச்சிருக்காரு, அந்த இத பேச்சு அனுப்பியிருக்காரு. கண்டிப்பா, எனக்கு அவரே கண்டிப்பா. வீடியோ போட்டிருக்காரு. யூடியூப் யூட்டஸும், அதர்ம மனோஜும், அறக்கழக தோழர்களும் தொடர்ச்சியா இவருடைய தவறான செயல்களையும், விமர்சனங்களையும் மணி தொடர்ச்சியா அமுதன் முன்வச்சிருக்காங்க. மணி இவங்களை அன்பு எதிர்க்கிறதே தம்பி. பெரிய ஆட்களே இல்ல, இப்ப யாரும் இல்ல. மணி இல்ல அமுதன் தோழர். பெரிய இருக்காரு, நம்ம தவம் தோழர் இருக்காரு அறக்கழகத்துல, இல்ல கண்டிப்பா அதர்ம சேனல் தேவையில்ல தோழர். மனோஜ், யூடியூப் ரிட்டர்ஸ் இவ் மைனரு. அடுத்தது நம்ம நாம அதிபர் இந்த 5 பேர் தான் இருக்குமே தவிர நூத்துக்கணக்கான சேனல்களை அவங்க வச்சுக்கிட்டு பொய் செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆளுமை தன்மையோட நம்மட்டையும் நிறைய சேனல்கள் வரணும்ன்றது நம்மளோட வேண்டுகோள். இவர் ஒரு திமுகவுக்கு ஒரு ஆளே கிடையாது தோழர். அவர் சொல்றாருல, என்னுடைய ரோமத்துக்கு ஆளாவாங்களான்னு. மொத்த இந்த திமுகவோட செயல்பாடுக்கு அவர் நெக்க கூட ஆள் கிடையாது தோழர். இவரோட விமர்சனங்களை நம்ம வந்து கடந்து போகணும். பெரங்கையில தள்ளி விட்டுட்டு தான் போகணுமே ஒழிய, அத ஒரு பெரிய ஆளா அவர் பேசக்கூடாது தோழர். தோழர், இப்போ அடுத்த கேள்வி உங்ககிட்ட நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னீங்கன்னா, போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க. அதை நம்ம தொடர்ந்து பாக்குறோம். அதுக்கு வந்து அதுல வந்து சரியா தப்பான்றது, அது ஆர்கியூமெண்ட் பண்றது அது வேற. ஆனா இதுக்கு கருத்து சொல்ற சீமான் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அது அவனுடைய காசு. அவன் கல்யாணம் பண்ணுவான், வீடு கட்டுவான், எதை வேணாலும் பண்ணுவான். அந்த காசை நீ வந்து தராம நீ பிடிச்சு வச்சிருக்கிற, நீ யாரு அவன் காசை பிடிக்கிறதுக்குன்ட்டு திமுக அரசை பார்த்து கேக்குறாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிடித்தம் பண்ணதே வந்து ஜெயலலிதா ஆட்சியில தான் இதை பண்ணிருக்காங்க. அது சட்டப்படி நீக்கணும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா பண்ண வேலை இது. ஜெயலலிதாவை மறைக்கிறதுக்கு இவர் வந்து இந்த அரசு மேல குற்றம் சாட்டுறாரு. ஒருவேளை இவர் விஷயம் தெரியலையான்னு எனக்கு தெரியல. இந்த பிடித்தம் பண்ணது வந்து ஜெயலலிதா. அதை ரிலீஸ் பண்றதுக்காக 22 கோப்புகளை வந்து கையெழுத்து போடாம ஆளுநர் ரவி வச்சிருக்காரு பாருங்க. அதுல இது ஒரு கோப்பு. 22 கோப்புல கையெழுத்து போடாததுல இது ஒண்ணு. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பணத்தை பிடிச்சு வச்சிருக்கிறத ரிலீஸ் பண்ணணும், தொழிலாளர்களை அமைக்கணும்ட்டுலாம் இந்த கோப்புல இருக்கு, கையெழுத்து போடாம இன்னும் வச்சிருக்காரு. அது இந்த சீமானுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. இதை போய் கேட்காம அவர் இப்படி வந்து கருத்து சொல்றாரு. இத ஒரு கட்சி தலைவரா நீங்க இருக்கிறீங்க, தமிழக முன்னேற்ற கழக தலைவரா இருந்து உங்களுடைய கருத்து நாங்க தொடர்ந்து. இல்ல, இவர் எப்பயுமே நடக்காத ஒண்ண தொடர்ச்சியா பேசுறதே இவருடைய வேலை தோழர். இவர் அடிப்படை தெரியாது. என்ன தோழர், பொது மேடைகள்ல நான் வந்து மீனவருக்கான தனிப்படை கட்டுவேன், நெய்தல் படை கட்டுவேன். எப்படி இல்லாத எதை செய்ய முடியாதோ இந்திய அரசுக்கு ஐபி நோட்டீஸ் கொடுப்பேன். அவரோட பேச்சுக்களை நீங்க தொடர்ச்சியா கவனிச்சிருப்பீங்க. நாட்டுல எது சாத்தியம் இல்லையோ அத்தனையும் சாத்தியம் மாதிரி பேசுவாரு. இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு பூட்டு போட்டுடுவேன். ஆமா, கவர்னர் மாளிகை பூட்டு போடுவேன், சாவி எடுத்துன்னு போயிட்டு தலகாணிக்க வச்சு படுத்துக்குவேன். இந்த மாதிரி அயோக்கியத்தனமான பேச்சை தொடர்ச்சியா பேசுவாரு. நம்ம விமர்சனம் பண்ணி அது கேள்வி கேட்க அங்க இருக்க இளைஞர்களுக்கு அது தெரியல. இவர் நெய்தல் படை எப்படி கட்ட முடியும், ஐபி எப்படி கொடுக்க முடியும்? அது மாதிரி இந்த அம்மா வேலைக்கு எடுக்கையிலே இந்த மாதிரி பென்ஷன் தொகைகள் இல்லைன்னு எடுத்தது ஒரு காலகட்டம். 2011க்கு அப்புறம் வேலைக்கு எடுத்த தோழர்களை அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு வந்து அதுக்குள்ள முழுசா தெரியாது. சட்டமன்ற பதிவுலயே அதானே இருக்கு. அது பதிவு அப்படித்தான் எடுத்திருக்காங்க. இப்ப வந்து நீ திடீர்னு கேட்டா அவங்க எங்க இருந்து கொடுப்பாங்க? மக்களுடைய வரிப்பணத்தை தான் நம்ம கொடுக்க சொல்றோம். அவங்களோட சம்பள பிடித்தத்துல தான் கொடுக்க சொல்றோம். அதுக்கான சட்டம் இருக்கா? ஆளுநர் கையெழுத்து போடாத வச்சிருக்காருல்ல
தோழர் இவர் ஆளுநருடைய எடுபடியாத்தான தோழர் செயல்படுறாங்க. மத்திய அரசோட உளவாத்தான தோழர் செயல்படுறாங்க. இப்ப கூட சமீபத்துல தொடர்ச்சியா அவரோட செயல்பாடுகளை பாருங்களேன். குடிவாரி அரசியல் பேசுறாரு. சாதிகளை தனித்தனியா பிரிக்கிறாரு. எப்படி அவருடைய பேச்சுக்களே தொடர்ச்சியா பாருங்களேன். ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட பின்புலமா தான் பேசுறாரு. முழு சங்கியா மாறிட்டாரு தோழர். அதனாலதான் நீங்க இப்ப சொன்னீங்களே தோழர், சாட்டை திருமுருகன் வெளியே வந்துட்டாருன்னா, அந்த தம்பி வெளியே வந்தானாலே நிறைய இவருடைய வண்டவாளங்கள் தண்டவாளத்துல ஏத்தப்படும். நம்மை போன்றவர்களுக்கு விமர்சனமே தேவையில்லை. அவங்களே அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க மொத்தத்துல. அது நடந்துரும் தோழர். உறுதியா நீங்க விரைவில் எதிர்பார்க்கலாம். அண்ணன் திருமாவளவனை விமர்சனம் பண்ணி இவ்வளவு தடவை பண்ணும்போது அவங்க மேடையிலேயே பண்றாங்க, யூடியூப்ல பண்றாங்க, இதெல்லாம் அனுமதிச்சுட்டு இருந்த இந்த சீமான் வந்து இப்ப எதிர்ப்பு அதிகமாகுதுன்ன பிறகு அதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அவர் பேசுறாரு. திருமாவளவனை விமர்சனம் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை தம்பி, நீ எதுக்கு இதுல இருக்கிற, நீ வெளியேறிடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்போ வீடியோ போடுறாரு. இல்ல அந்த நேத்து கூட அது யூடியூபர்ஸ் மைனர் அந்த ஆடியோ போட்டிருந்தார், பார்த்தேன். அவர் விமர்சிச்சதை அந்த மாமா பயலை பத்தி மிக தெளிவா, இவன் எப்படி தோழர் திருமாவளவன் அவர்களை தலைவரை வந்து எப்படி விமர்சிச்சிருக்கான், அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கான். இதே அன்புமணி ராமதாஸா பேசியிருப்பானா, இல்ல அவர் அன்புமணி ஐயா ராமதாஸ பேசுவானா, இல்ல வேற தலைவர்களை இப்படி பேசியிருக்கவனால முடியுமா? இல்ல ரஜினிகாந்த் கூட பேசிருக்கான். ரஜினிகாந்த்ல நமக்கு உடன்பாடு இல்ல. ஆனா அவளுக்கு ரஜினிகாந்தினுடைய மகளுக்கு பிறந்த குழந்தைக்கும் சிம்புக்கும் தொடர்பு இருக்குதெல்லாம் கொச்சையா பேசுறான். கருத்து ரீதியா நம்ம எதிர்க்கிறது வேற. இப்ப எனக்குமே கூட நான் வேற சித்தாந்தத்துல இருப்பேன், நீங்க வேற சித்தாந்தம். ஆனா பொது ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, தனி மனித ஒழுக்கம், பொது கருத்துக்கள்னு இருக்குல்ல, அதுல நம்ம சரியா நிக்கிறோமா இல்லையா? இப்படி விமர்சனம் பண்றது அவர் என்கரேஜ் பண்ணிட்டு ஒரு பக்கம் இவனை வெளியேற்றி இருக்காரு இந்த மாமா பையனை. இது டிராமாவா நினைக்கிறீங்களா இல்ல எப்படி? ஏன்னா உங்களுக்கு அதை பத்தி தெரியல முழுசு. 100% டிராமாவா தான் இருக்கும் இவங்களுக்குள்ள. இதோட 4வது முறை 5வது முறை இவனை விளக்கிருக்காப்ல. இந்த மாமா பையனை விளக்குறது காரணமே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்து மறைமுகமா நடந்துக்கிறோம். ஏன்னா இது முதல் முறை இல்ல தோழர். இதுக்கு முன்னாடி திருச்சியில ஒரு கடையில போய் இவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்கல, அடிச்சு காவல்துறை இழுத்துட்டு வந்தாங்க, கைது பண்ணாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடியே 4 ஆண்டுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்ப சிறையில இருக்கையில நம்மை போன்ற உறவுகளுக்கெல்லாம் போன் பண்ணி மத்த தோழமை அமைப்புகள்கிட்ட கெஞ்சிருக்காரு. அதுக்கெல்லாம் பதிவு இருக்கு. ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க நாடக அரசியல் தான் பண்ணுவாங்க. தனி மனித விமர்சனம் சாட்டை திருமுருகன் தொடர்ச்சியா பண்றாப்ல. அவங்க குடும்பங்களை பத்தி நம்ம முதல்வரெல்லாம் ரொம்ப கேலிக்கோணமா இதுவா பண்ணுவாப்ல. அதுக்கு வழக்கு வேற போட்டிருக்கோம். கனிமொழி அக்காவே பேசியிருக்காங்க, கனிமொழி அக்காவை கொச்சப்படுத்தி பேசியிருக்கான், ஒருத்தரை கூட விட்டது இல்லையா? இந்த அயோக்கிய பையன் இந்த மாதிரி செயல்களை தொடர்ச்சியா செய்வான். தன்னுடைய ஏன் கட்சிக்காரங்களே அந்த பெண்களை எவ்வளவு இழிவா பேசியிருக்கான். ஒரு தோழருக்கு ஆடியோல பேசினா, அதனாலதான் இவனை மஞ்சப்பொடி மாமா பையன்வாங்க. நம்ம தோழர்கள் எல்லாருமே கூப்பிடல. அவன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தான், மாண்புமிகு மானமிகுன்னு. அது அறவே கிடையாது. இவன் 1ஆம் நம்பர் அயோக்கிய பையன். இவன் எவ்வளவு வேற இந்த மாதிரி அவங்க கட்சி ஆட்களே விமர்சனம் பண்ணி அயோக்கியத்தனமா பேசி நிறைய காணொலிகள் வெளியே வந்திருக்கு தோழர். இவன் எல்லாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது தோழர். அவங்க எது உண்மையிலே நாடகம் தான் தோழர். அதை நீங்க நம்ப வேணாம். இவங்க இன்னைக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட இருக்க பிரச்சனையை குறைச்சுன்னு அவர் இவங்களை ஒரு ஆளா பொருட்டா கவனிக்க போறதில்ல. ஆனா அது பொது தளத்துக்கு வந்ததுனால அவங்க கட்சி தோழர்கள் விட போறதில்ல. இந்து முன்னணி அர்ஜுன் சம்பத் பேசினப்ப அவங்களுக்கு அவங்க பாசையில ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து திரும்ப ஆடியோ போட வச்சாங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வீடியோ கூட வெளியே வந்துச்சு. அதே மாதிரி நம்ம தோழர்கள் சரியா வெளியே வந்து பேட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி புத்தகத்தெல்லாம் நான் படிச்சேன், நல்லா இருந்தது, அருமையா. அதே காணொலி சாட்டைக்கும் வரும், பாத்துக்குங்க, எழுதி வச்சுக்கோங்க, கூடிய சீக்கிரம். அதே மாதிரி அமைப்பாய் திரளுவன் புத்தகத்தை கொடுத்து ரூம்ல படிக்க சொல்லிட்டு வெளியில கூட்டின்னு வராங்கன்னு சொல்றீங்க? கண்டிப்பா தோழர், அமைப்பா திருளன் புத்தகம் கண்டிப்பா படிப்பார் அவரு. இன்னும் ஓரிரு நாட்கள்ல படிச்சிருவாப்புல சாட்டை. ஏன்னா சாதி திமிரோட பேசக்கூடாது தோழர். சாதி எந்த இடத்துலயும் வந்து யாரையும் தூக்கி பிடிக்காது. ஏன்னா நிறைய கிறுக்கிங்க திடுறாங்க. சாதி சாதி சங்கடம்னு அதெல்லாம் கடந்து வந்த ஆளுங்க நம்ம எல்லாம். இப்ப கூட சும்மா இருந்த ஆட்கள்லாம் மதுரையில ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கல, என்ன செய்யறாங்கன்னா சாதி சண்டையை தூண்டி விடுற மாதிரி நீண்ட நாட்களா தென் மாவட்டங்கள்ல அந்த மதுரை விமான நிலையத்துக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரை சொல்லி சூட்ட சொல்லி ஒரு அமைப்பு கோரிக்கை வச்சுக்கிருக்காங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பாண்டிய நெடுஞ்செழிய பேரவையே அலங்காநல்லூர், இந்த நாம் தமிழர் குரூப்பு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு மூக்கையா தேவர் பேரவையே. இப்ப இந்த கால சூழல்ல தேவையா தோழர்? தேவரை பத்தி இவன் எத்தனை தடவை போராடி இருக்கான், அவருக்காக எத்தனை தடவை அவரை பத்தி பேசியிருக்கான் இதுக்கு முன்னாடி. இல்ல, ஒரே ஒரு தடவை தான் தோழர், உசிலம்பட்டிக்கு போனதுனால. அது அங்க போய் பேசணுன்ற அவசியமே இல்லை.
அதுவே பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு தோழர். நீ அவரோட புகழ அங்க சொல்லக்கூடாது. இமானுவேல் சேகரன் தோழர் புகழத்தான் அங்க போய் சொல்லியிருக்கணும். இந்த இடத்திற்கு கண்டிப்பா. எதிர்மறையா இருக்க சமூகத்தை ஒன்றிணைக்கணும்னு நினைச்சா, நீ சமூக போராளின்னு நினைச்சேன்னா இந்த மாதிரி தான் பேசணும். ஆனா அந்தந்த ஊருக்கு போறவங்க அந்தந்த சமூகத்தை யார் மெஜாரிட்டி சமூகமோ அவங்கள தூக்கி பிடிச்சி பேசி அங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அவனை உற்சாகப்படுத்தி விட்டுட்டு அடுத்தவனை எதிர்நிலை சாதியை அடிமையா பார்க்க விட்டுட்டு வர்றது ஆர்எஸ்எஸ் ஓட சிந்தனை. இதைத்தான் இவர் கண்டிப்பா. தொடர்ச்சியா செய்றார் தோழர். நீங்க சொல்ற கருத்து வந்து 100க்கு 100 சரியானது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈரோடு இடைத்தேர்தல்ல போயிட்டு முதலியார் வேட்பாளர்களை சாதி மறுப்பை பத்தி பேசிக்கிட்டு முதலியார் வேட்பாளரை போட்டுட்டு அதை வேற சொல்றாரு. சண்டே நம்போது முதல்ல வரவங்க முதலியாரு, அதனாலதான் அவங்களுக்கு பேரு முதலியாருன்னு அந்த ஒரு வியாக்கியானம் பேசலாம். அதே ஈரோட்ல உள்ள போகும்போது அந்த விளிம்பு நிலை மக்கள் வந்து செருப்படி வாங்கிக்கிட்டு வெளியில வரோம். அவங்கள கொச்சைப்பட்டு பேசும். அவங்கள தெலுங்கர்னு சொல்றோம். உழைக்கக்கூடிய மக்களை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்க எல்லாம் தெலுங்கர்கள்னு சொல்லிட்டு அந்த மக்களை இது பண்ணதுனால அவங்க பொங்கி எழுந்து விரட்டி விட்டாங்க அடிச்சு. இல்ல அடிச்சு விரட்டி விட்டாங்க தோழர். ஏன் பொங்கி எழுந்து அடிச்சு விளக்கமாத்த வச்சு அடிச்சே விரட்டி விட்டுட்டாங்க தோழர். ஏன்னா ஏகப்பட்ட நாம் தமிழர் மக்கள் அதுல வந்து ரொம்ப மனசு புண்பட்டு போயிட்டாங்க. இவர் இப்படியே சாதிய வன்மத்தோட தொடர்ச்சியா பேசிக்கிருக்காரு, இதை கலந்தெறியணும் அப்படின்னு கேள்வி கேட்டா அவன் கட்சியை விட்டு விலக்கிடுவாங்க. இல்ல 2ஆம் கட்ட தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அங்க நாம் தமிழர்ல? அப்படி வளர்ந்தவங்கள இவர் யார வச்சிருக்காரு? அது இவர் தொடர்ச்சியா அந்த வேலையை செஞ்சுக்கிருக்காரு தோழர். இப்ப அது போக குடும்ப அரசியல் வேற அதுக்குள்ள வந்துருச்சு தோழர். ஏன்னா அவங்களோட பேச்சுகள்ல தான் இன்னைக்கு ஆளுமையா இருக்கு. கண்டிப்பா தொடர் இந்த நிகழ்ச்சியின் மூலமா வந்து தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரா இருந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்னங்க தொடர், இந்த மக்களுக்கும் சீமானுக்கும்? நான் என்ன சொல்ல வரேன் தோழர், இன்னைக்கு இருக்க அரசியல் சூழல்ல நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய எதிர்காலம் கருதி எந்த அரசியல்ல நம்ம பயணிச்சோம்னா நமக்கு சரியா இருக்குன்ற தேர்ந்தெடுத்து பயணிக்கணும்ன்றதான் இளைஞர்கள்ட்ட வேண்டுகோளா வைக்கிறேன். இந்த மாதிரி போலி பிம்பம் தன்னுடைய வயிறு வளர்க்கறதுக்காகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய பொருளாதாரத்துக்குமாக அரசியல் கட்சி நடத்தி இவருக்கு எங்கெங்க இருந்து பொருளாதாரம் போகுதுன்னு எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. தொண்டர்கள்ட்ட இருந்து வசூல் பண்றது போக மிகப்பெரிய மாபியா கும்பல்கிட்ட இருந்தும் பொருளாதாரம் வருது. அதனால நீங்க இன்னைக்கு இளைஞர்கள் எச்சரிக்கையோட நடக்கணும்னு தமிழக முன்னேற்ற கழகத்தோட வேண்டுகோளா வச்சு இந்த காணொலி வாயிலா யாரும் இனிமே சீமானை நம்பி ஏமாறக்கூடாதுன்றதான் தோழர் நம்ம வேண்டுகோள். கண்டிப்பாக தொடர். உங்களுடைய பணி சுமைக்கு இடையில பல்வேறு கருத்துக்களை இளைய சூரியன் நிகழ்ச்சிக்காக லண்டன்ல பகிர்ந்துகிட்டதுக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். நன்றிங்க தோழர். தொடரட்டும் உங்கள் பணின்ட்டு இளைய சூரியன் கேட்டுக்குது. நன்றி, வணக்கம். இளைய சூரியன் நேயர்கள் அனைவருக்கும் இந்த காணொலி வாயிலா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.